அடுத்தது சத்தியமாக இதெல்லாம் வாயால் சொல்கிறதுக்கே நான் கூசுது. காண்டம்ஸுக்கு ஒரு பதிலை வந்து ஒரு மீடியாவில் சொல்கிறாரு. அதாவது ஒரு காண்டம்ஸ் வந்து ரத்த கரையோட கடந்தா உடனே வந்து அந்த குழந்தைங்களுக்கு எடுத்ததாக தான் அர்த்தமா, அவனுக்கு குடும்பம் இல்லையான்றாரு. இதை நான் கூசாமல் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்க வீடு எங்கே இருக்குது? காண்டம்ஸ் எங்கே கிடக்குது? பள்ளி ரூமில் கிடக்குது, பெட்ரூமில் கிடக்குது. அதுக்கு அடுத்தது சாந்தி என்ன கண்ணி கழியாத கண்ணியா? அப்போ காண்டம்ஸில் ரத்தம் வரத்துக்கு இதை சொல்கிறதுக்கு வாய் கூசலை. சாந்திக்கிட்ட உண்மையிலே ரவிக்குமார் பொண்டாட்டிக்கு போனான்னா ரத்தம் வருமா காண்டம்ஸில்? அவன் என்ன கண்ணி கையாத கழியுங்களா சாந்தி? இதை வாய் கூசாம சொல்றாருங்க. காண்டம்ஸுக்கு ஒரு விளக்கம் சொல்றாருங்க, கேவலமான ஒரு விளக்கத்தை சொல்றாருங்க. அதை விட காண்டம் போட்டா ரேப் பண்ணுவான்ற மாதிரி கொஸ்டின் எழுப்புறாரு. அது யாருமே ஏற்கல. குழந்தைகளை வந்து அது சொந்த பொண்டாட்டிகிட்ட போகிறவன் காண்டம் போட்டுட்டு போவான்னு விளக்கம் கொடுக்குறாரு. அது என்னுடைய கொஸ்டின். சரி, அது என்ன சாந்தி என்ன கண்ணி கையாத கண்ணியா? ரொம்ப கேவலமான ஒரு ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்குறாங்க. சித்தி செல்வியின் இந்த மாதிரி பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான டைலாக்கெல்லாம் கேட்டுட்டு சாந்தி ரவிக்குமார் அவர்களோட 2 பசங்களும் சரி, ரவிக்குமார் சரி, அதே மாதிரி சாந்தி அவர்கள் சரி, இவங்க எல்லாருமே செம்ம கோபத்தில் டென்ஷனில் தூ அப்படின்ற ரேஞ்சுக்கு இருப்பாங்க. ஏன்னா நேரில் பார்த்தாங்கன்னா ஏதா செய்வாங்கன்ற ரேஞ்சுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக சாந்தி அவர்களோட பசங்களுக்கு செம கோபம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண்ணை பார்த்து இப்படி தான் பேசுவாங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது, அவ்வளோ பெரிய பசங்க சாந்தி அவர்களுக்கு. அதுவும் ஸ்ரீமதி ஏஜ் தான் அவங்களும். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ கேவலமாக செல்வி அவர்கள் பேசுகிறார்கள். இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய பயங்கரமான காம கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் செல்வி அவர்கள். இப்படி சொல்லியே ஆடியன்ஸை தன் பக்கம் இழுத்து விட்டார். ஏன்னா ஒரு குரூப் என்னடான்னா, இந்த அம்மாவுக்கு பாவம் பொண்ணு செத்து போச்சு, இவ்வளோ கொடுமை பண்ணிடுச்சு ஸ்கூலுன்னு பயங்கர கோபத்தில் சிலர் வந்து அந்த அம்மாவுக்கு ஜாலரா போட்டுட்ருந்தாங்க. ஓகே, அதை முட்டாள் மக்கள்னு வச்சுப்போமே. ஏன்னா யோசிக்கவே இல்லை, எதுக்கு வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களே. ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி செய்யுமா? ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படிப்பட்டவங்களா? விபச்சாரிகளா? இது ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்க விபச்சாரம் நடத்துகிறாங்களா? இந்த மாதிரிலாம் இந்த அம்மா பேசுதே, இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு கூட யோசிக்கலை யாரும். ஸோ இந்த செல்வி அவர்கள் பேசுகிறத வந்து கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்த குரூப்பு தான். ஸோ அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்கள். ஒரு இடத்துல வந்துட்டு மெஜாரிட்டி என்ன நினைக்குதோ, மெஜாரிட்டி என்ன பேசுதோ அதை தான் நம்புறது. சரி, இப்போ இந்த காண்டம்ஸ் தியரிக்கு வருவோம். ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன், சரியா? பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நேத்திக்கு லால் அவர்களோட பேஜில் அவரோட சேனலில் போட்டதுனால சரி நான் இதை எடுத்து திருப்பி பேசுவோன்ட்டு நான் பேசுகிறேன். இந்த பொண்ணு இறந்தது வந்து 13ஆம் தேதி, 12ஆம் தேதி விழுந்திருக்கா. 13ஆம் தேதி காலையில் எடுத்து அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சரி, அந்த பொண்ணை ரேப் செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்கன்னே வச்சுப்போமே. ஓகே, அப்படி செஞ்சுருந்தா இந்த மாதிரி காண்டம்ஸுன்ற கருமம்னே வச்சுப்போம். அந்த கருமத்தை வந்து அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸை எப்போ பார்த்துருப்பாங்க? 13ஆம் தேதியே பார்த்துருக்கணும். ஓகே, 13ஆம் தேதியே பார்த்துருந்தா சரி, இந்த செல்வி அவர்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். ஓகே, ஒருவேளை அந்த பொண்ணை உண்மையாகவே ரேப் பண்ணிட்டாங்களோன்னு. 2வது விஷயம், இப்போ வந்து காண்டம்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க? ரேப் செய்யும்போது யாராவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? ரேப் செய்கிறவன் ஒரு மென்டாலிட்டி, வெறி பிடிச்சவன் தான் ரேப் பண்ணுவான். ஒரு வெறி பிடிச்ச மென்டாலிட்டியில் இருக்கிறவன் தான். ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, இட்லி கடை வைக்கிற அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க யாருன்னு தெரில. அவங்க அந்த ஹை ரோட்டில் இவன் வந்து ஆக்சுவலி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, ஒரு ட்ரக் டிரைவரா இல்லை லாரி டிரைவராக தெரில. ஓகே, அவன் வந்து அங்கே போயிருக்கான். இந்த அம்மா வந்து 11 மணிக்கு நைட்டு வந்து இது வந்து கடை வச்சுருக்கா. 12 மணிக்கோ ஒன்மோ சம்திங் வச்சுருக்கு போல இருக்குது கடை. 12 மணிக்கா 10 மணிக்கா சம்திங். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். அந்த அம்மாவோட பொண்ணு 13 இயர்ஸோ சம்திங், ஓகே, அது இருந்திருக்கு போல இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட தன் கைவரிசையை காமிச்சிருக்கான் அவன்.
அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, தப்பிச்சு எப்படியோ போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பாத்ரூம்குள்ளே போய் பூந்துக்கிடுச்சு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. இந்த 13 வயசோ 12 வயசோ பொண்ணும். அதுக்கப்புறம் வேணால் இவன் வெறி பிடிச்சவன் அங்கே இருந்திருக்கான் போல இருக்குது. அந்த டைமில் இந்த அம்மா வந்து இட்லி விற்கிற அம்மா வந்து அந்த பொண்ணோட மதர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த லேடியை வந்து வெறி பிடிச்ச மாதிரி இவன் ரேப் பண்ணி ஒரு மாதிரி அந்த லேடி வந்து உயிருக்கு போராடுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக அவங்களாக்கி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட விட்டுருக்காங்க. அந்த அம்மா அவங்க பழிச்சாங்களான்னு தெரியல. அந்த நியூஸ் எனக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் நியூஸ் எதுவும் வரல, ஸோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த மிருகத்தை வந்து சிசிடிவி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் வந்தது அந்த ஆள் பேரை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்நேரத்துக்கு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வெறி பிடிச்சவன் இருப்பான். ரேப் பண்ணுறவன் இவ்வளோ கேவலமான ஒரு இன்டென்ஷனோட தான் ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, அந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு வெறி பிடிச்ச ஸ்டேஜில் மைண்ட் செட்டில் இருக்கிறவன் வந்து காண்டம்ஸோடு சுற்றிட்டு இருக்க மாட்டான். இது காமன் சென்ஸ். கரெக்டு தானே? காமன் சென்ஸ். அந்த காண்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு தான். அது சம்திங் லைக் ப்ரிவென்ஷன் இல்லையா? ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னடான்னா, இது ஒரு ரேப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை போயிட்டு ரேப் பண்ணுறாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. வெறி பிடிச்சவன் தான் ரேப் பண்ணுவான்னும் போது ஆப்வியஸ்லி இது அந்த காண்டம்ஸ்ன்ற கதையே கிடையாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரத்தக்கரை காண்டம்ஸ் ஃபஸ்ட்டு இந்த அம்மா இதை பற்றி பேசுகிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா ஒரு ரேப் பண்ணுறவன் ரத்தக்கரை காண்டம்ஸோடு சுத்த மாட்டான். ஸோ இது ரத்தக்கரை காண்டம்ஸ் இருந்திருந்தாலே அது ஃபஸ்ட்டு அது ஃபால்ஸு, அது பொய்யான ஒரு புகாருன்றது அர்த்தம். பொய்யான ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது இந்த காண்டம்ஸ் வந்து எப்போ கிடச்சிது? 17ஆம் தேதி கிடச்சிது, 17th July. இந்த பொண்ணு இறந்து கிடந்தது 13 ஜூலை. 13 ஜூலையே இந்த காண்டம்ஸ் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரி, ஒருவேளை சில பேரை பிளான் பண்ணி ரேப் பண்ணால் கூட, ஒருவேளை இந்த அம்மா சொல்கிறது ஒருவேளை ஸ்ரீமதிக்கு உண்மையாகவே யாரோ ரேப் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு செத்துச்சோ கொலை பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு கொண்டு வரலாம். செத்து போனது 13ஆம் தேதி, ஆனால் இந்த காண்டம்ஸ் கண்டுபிடிச்சது 17ஆம் தேதி. அதுவும் ரத்தக்கரை ஃப்ரெஷ்ஷாக. அந்த 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே 5 நாள் வந்துடுச்சா? 4 நாள்னே வச்சுப்போமே. அதில் வந்து எத்தனை வெயில், எத்தனை மழை, எத்தனை இது இருந்திருக்கும். அதுவும் அதே குப்பை தொட்டியில், அந்த குப்பை தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்களா அங்கே இருக்கிற ஆயம்மா? அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு தானே அந்த அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த திராவிடமல்லி கிட்ட கொடுத்தாங்க. ஸோ வந்து அப்போ அந்த குப்பை தொட்டி க்ளீனே பண்ண மாட்டாங்களா அந்த ஆயம்மா? 4 நாள் என்ன பண்ணாங்க? சரி, அப்படியே அங்கே உள்ளே வந்திருந்தாலும் போலீஸ் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணியிருக்காதா? சரி, அப்படியே ஒரு வேளை அது 13ஆம் தேதியோ இல்லை 12ஆம் தேதியோ போட்ட காண்டம்ஸாக இருந்ததுன்னா அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ட்ரை ஆகிருக்கும்ல, காஞ்சு போயிருக்கும் ஒரு மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு அது பூச்சி கூட சாப்பிட்டு முடிச்சுருவோம். ஒரு மாதிரி அந்த வார்ம்ஸ், அந்த என்ன சொல்வா, அந்த பாக்டீரியாலாம் வந்து ஒரு வழி அதை ஸ்பாயில் பண்ணியிருக்கும். ஸோ அது காஞ்சு போய் ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதே ரத்தத்தோடு இருக்காது. அப்போனா இது பிளான் பண்ணி அந்த உள்ளே வந்து குரூப் தானே போட்டிருக்கு அந்த காண்டம்ஸை, அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸை உள்ளே போட்டது ஒரு குரூப் தான். அண்ட் வந்து இப்போ இது யார் போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பசங்க, அந்த பாய்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திராவிடமணிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ திராவிடமணி கையில் கொடுக்கும்பொழுது எதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, போலீஸ் கையில் கொடுக்கலாம்ல? இல்லை போலீஸே அடித்து போட்டிருக்காங்கல்ல, ஓகே. இல்லை இவங்களே தான் எல்லாத்தையும், அவங்க அடித்ததெல்லாம் இவங்களே தான். இப்போ இந்த கலவர வீடியோஸ் கூட இவங்களே அடித்து போட்டது தான், இவங்களே வீடியோ எடுத்து இவங்களே ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் போட்டது தான் அது. ஓகே, நிறைய வீடியோஸ் வந்து இவங்களே, இந்த கலவரக்காரர்களே வீடியோ போட்டது தான், அவங்களே வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டது எல்லாம். ஸோ இவங்களே ஷேர் பண்ண வீடியோஸ் தான் நிறையா. நான் பெருமையாக நினச்சிட்டு நான் வந்து பஸ்ஸை கொளுத்தினேன் பாரு, பஸ்ஸை எரிச்சேன் பாருன்னு நிறையா வீடியோஸ் வந்து, ஈவன் நம்ம ரீசெண்டாக பார்த்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் எரித்த வீடியோ கூட இவனுங்களே எடுத்துக்கிட்ட வீடியோ தான். நம்ம இந்த ஸ்கூல் டீம் வந்து போலீஸோ இல்லை ஸ்கூல் டீமோ வந்து எடுத்துச்சா? இல்லை. சரி, அந்த மாதிரி ஒரு கலவரக்காரர்கள் இருக்கும்போது டீச்சர்ஸ் யாரும் போயிருக்க முடியாது அங்கே. ஸோ பத்திரிக்கைக்காரங்களை கூட அவனுங்க விட்டாங்களான்னு தெரியல. பத்திரிக்கைக்காரங்க கூட எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோஸ் இருந்தாங்களா அந்த இடத்துல, ஸ்பாட்டில் இருந்தாங்களா? ஏன்னா அப்படி ஒரு கலவரம் நடக்கும்போது பத்திரிக்கைக்காரர்களும் அவங்க அடித்து போட்டிருப்பாங்க.
ஸோ இவனுங்களே அடித்தது தான் வீடியோஸ் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்க இதுவாக சொல்லியிருக்கலாம். எதுக்காக திருட்டு மணிக்கிட்ட கொடுக்கணும், அந்த திராவிட மணிக்கிட்ட அந்த கையில் எதுக்கு கொடுக்கணும் அந்த காண்டம்ஸ்? அப்போனா திராவிட மணி தான் இதில் மாஸ்டர் மைண்டு. ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு டேவே இந்த திராவிட மணி சொல்லியிருக்கான், இதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து செத்தான்னு சொல்லாதீங்க, அவளை வந்து ரேப் அண்ட் மர்டர் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு காசு கிடைக்கும்னு கதை விட்டது யார்? திராவிட மணி. அப்போ திராவிட மணி அந்த 17ஆந்தேதியே அதை பிளான் பண்ணி சொல்லிட்டான் அந்த குரூப் கிட்ட. அப்போ 17ஆந்தேதி காண்டம்ஸ் ரத்தக்கரை கண்ட காண்டம்ஸ் வந்து வருது அப்படின்னா திராவிட மணியோட பிளான் தானே அது. செல்வி அண்ட் திராவிட மணி 2 பேரும் ஒரே செட்டு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு ஒரு வீடியோவில், செல்வி பக்கத்துலேயே திராவிட மணி உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வந்து திராவிட மணியும் செல்வியும் போட்ட பிளான் தானே அது. ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் வந்து 17ஆந்தேதி எப்படி வந்துச்சு? அந்த 17ஆந்தேதி வந்த காண்டம்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ட்ரை ஆகாமல் காஞ்சி போனதாக தானே இருக்கணும். அப்படியே பார்த்துருந்தா கூட அது என்னன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது, காஞ்சி போயிருந்தா கூட. அது வந்து சரி, நீ வந்து திராவிட மணிக்கிட்ட கொடுத்தீங்க, அப்போ வந்து போலீஸுக்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி வந்து போலீஸ் இந்த மாதிரி வந்து இவனுங்க வந்து ரத்தக்கரை கண்ட காண்டம்ஸை நாங்கள் பார்த்தோம் ஸ்கூலில், ஸோ இது கண்டிப்பாக ரேப் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை, அதனால் இதை கண்டுபிடிங்கன்னு அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருந்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல அது யாரோட காண்டம்ஸ், யார் வந்து இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணியிருப்பாங்க, கொலைகாரன் யார், ரேப்பிஸ்ட் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஏன் அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் திராவிட மணி? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த காண்டம்ஸை என்ன பண்ணார்? குப்பை தொட்டியில் போட்டுட்டாரா, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருக்காரா, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரா? வேறு ஏதாவது ஸ்கூலில் அடித்து நாசம் பண்ணுவோம், அந்த ஸ்கூல்லேயும் இதே மாதிரி காண்டம்ஸை போடுவோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரா? பக்கா பிளானு. அதாவது இதை வந்து ஒரு தற்கொலையை வந்து ரேப் அண்ட் மர்டராக ஆக்கிறதுக்கு ஒரு குரூப்பை அனுப்பி 700 பேர் கொண்ட குரூப் வந்து உள்ளே போயிருக்கு. அந்த இடத்துல வந்து தாளாளர் ரவிக்குமார் இல்லை, சாந்தி அவர்கள் இல்லை, எல்லாம் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க போல இருக்கு, அவங்க பையன் யாரோ இருந்திருக்காங்க, அந்த 2வது பையனும் யாரோ இருந்திருக்காங்க அந்த இடத்துல, அவ்வளோதான். அங்கே வந்து அங்கேயும் ரகலை பண்ணி ஏதோ பண்ணி அந்த பையன் 2வது பையன் வந்து அவன் பேர் என்னன்னு தெரில, சக்தியா சரணான்னு தெரில, 2வது பையன் பேர் என்னன்னு கமெண்ட் போடுங்க. அவன் வந்து இந்த பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கலவரக்காரங்கள் உள்ளே வந்து எல்லா வேலையும் பண்ணும்போது இவன் அடியில் பூந்துக்கிட்டு உயிர் தப்பினா போதும். அவங்க அம்மா அப்பாவும் அவங்க பாட்டி அவங்க வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல், அவங்க பாட்டி தாத்தாலாம் எப்படி தப்பிக்கிறது தெரியாமல் பயந்து போய் அந்த கலவரத்துலேருந்து அவங்க வந்து உயிர் மீண்டா போதுன்ற ரேஞ்சுக்கு அவங்க இது பண்ணாங்க. ஸோ அவ்வளோ மோசமான ஒரு கலவரம், அவ்வளோ பயங்கரமான ஒரு கலவரத்தை செல்வியும் திராவிட மணியும் பிளான் போட்டு செஞ்சுட்டு ரத்தக்கரை காண்டம்ஸையும் அங்கே போட்டுட்டு இப்போ பழியை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சாந்தி அவர்களை எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுகிறாரு பாருங்கள். அவங்க வந்து ஒரு ஸ்கூல் நிர்வாகி அவ்வளோ பேரையும் வந்து வச்சு படிக்க வைக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் வச்சு நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி ஏதோ விபச்சாரி மாதிரி பேசிகிட்டு இருக்கு இந்த பொம்பளை. இதே வார்த்தைகளை இப்போது செல்வி அவர்கள் சொன்ன இதே வார்த்தைகளை சாந்தியோ இல்லை வேறு யாரோ, கிருத்திகாவோ இல்லை யாரோ, இல்லை ஒரு 3வது மனுஷன் 4வது மனுஷனே செல்வி அவர்களை பார்த்து இதே மாதிரி சாந்தி எப்படி இவர்கள் சொன்னாரோ செல்வி அவர்கள், அதே மாதிரி செல்வி அவர்களை பேசினா செல்வி அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். சும்மா சித்தின்னு சொன்னதுக்கே, ஸ்ரீமதி வந்து ஃபஸ்ட்டு புருஷனுக்கு பிறந்தவங்களாக இருக்கலான்னு சொன்னதுக்கு, சித்தின்னு சொன்னதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகி கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்த செல்வி அவர்கள் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே, உங்கள் பேரில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? செல்வி அவர்கள் பேரில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஸ்கூல் டீம் சுத்தமாக விடலை. கிருத்திகா அவர்கள், ஹரிப்ரியா, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீமதி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள கூட போயிட்டு இதான் சொன்னாங்க. நம்ம அந்த வீடியோ எனக்கு கிடச்சிதுன்னு நான் போடுவேன். ஸ்ரீமதியோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த போய் சாட்சியாக வந்து ஸ்கூலுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த அம்மா சொன்னது அடுத்த நாளே சொன்னாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் வந்து ஒத்துழைச்சாங்களாம். விஐபிஸ் வந்தாங்களாம், விஐபிஸ் கிட்ட விருந்தாக்கினார்களாம் மாணவிகளை. 3 பேரை கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த 3 பேரில் 2 பொண்ணுங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாம்.
ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா படுத்தாங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த அம்மா சொல்லுது. அந்த மாணவிகள் ஸ்ரீமதியை வச்சு தான் அந்த 2 பொண்ணுங்களுக்கும், அவங்களும் மைனர் பொண்ணுங்க தான். ஹவு ஷீ இஸ் டாக்கிங் யூ சி. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி வந்து ஒத்துக்கலையா, அதனால ஸ்ரீமதியை வந்து அடித்து கொண்டுட்டாங்களாம். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சுல, அந்த பொண்ணை யாரும் எதுவும் செய்யலை, ரேப் நடக்கலை, எதுவும் நடக்கலைன்னொன்னே இப்போ அதை ரேப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது போஸ்ட்மார்ட்டம் இது வந்தோடனே. ஸோ அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இல்லை அவங்க வந்து இந்த 2 பொண்ணுங்க வந்து ஒத்துக்குச்சு, விஐபிஸோட இருந்தாங்க, ஸ்ரீமதி வந்து ஒத்துக்கலை, அதனால் ஸ்ரீமதி அடித்து கொண்டுட்டாங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு பொம்பளை பேசுமா? அந்த பொம்பளை பேசியிருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்ன இவ்வளோ கேவலமாக ஒரு பொம்பளை பேசுது அப்படி சொல்லிட்டு. அதுங்களுக்கு அல்லக்கைகள் இருக்குது பாரு, அந்த பொம்பளைக்கு அல்லக்கைகள், அதுங்க இன்னும் கேவலமாக. நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னா செல்வி அவர்களுக்கு எதிராக என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டுருக்குங்க. நான் அதெல்லாம் கவலைப்படல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை கொண்டு போய் போடுறேன், ஏதோ எங்கே விபச்சாரிகள்னு போடணுமா, தேவிடியாக்கள்னு போடணுமா, யார் சொல்கிறது, ஒரு மடையம் சொல்லுது. அவங்க ஃபோன் நம்பர்ஸு என்கிட்ட இருக்குது. அதை வந்து ஒரு பொம்பளை கேட்டு ரசிச்சுக்கிட்டு சிரிக்குது. அவங்க கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க லைவில். அதில் வந்து ஒரு லேடி தான் அவங்களும் கேட்டுக்கிட்டு ரசிக்கிறாங்க அதை சொல்கிறத. இவ்வளோ கேவலமான ஒரு குரூப் தான் செல்வியோட குரூப் வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு காரணமே இந்த செல்வி அவர்களும் செல்வியோட அல்லக்கைகளும் படு கேவலமாக ஸ்கூல் டீமை பற்றி பேசுகிறத ஆரம்பிச்சு. நார்மலாக இது வந்து கொலையா தற்கொலையா இல்லை என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு, இவ்வளோ தான். இது வந்து கோர்ட்டில் நடக்க வேண்டிய கேஸு. இதை வந்து அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணாமல் அவதூறு மேலே கிளப்பி அந்த டீச்சர்ஸையும் விபச்சாரிகள் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் விபச்சாரி இதே மடையன் அந்த ஸ்கூலில் இப்போ படிக்கிறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த ஸ்ரீமதி இறந்த பின்னும் அங்கே ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து விபச்சாரிகள்னு சொல்கிறான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிற, அத்தனை பேரையும் விபச்சாரின்னு சொல்கிற ஒரு டீம் தான் இது இவ்வளோ கேவலமான ஒரு டீம் செல்வியோட டீம். இந்த மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு ஸ்ரீமதி கேஸ் பேசுகிறீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. இப்போது நார்மலாக என்னை யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். பட் இஃப் சம்படிஸ் நல்ல மனுஷங்களை நல்ல பெண்களை யாராவது தப்பாக பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுவேன். செல்வி அவர்களை பேசாத, சித்தின்னு சொல்லாத, நான் சித்தின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு என்ன கேவலமாக பேசிகிட்ருக்கோம் சில ஜென்மங்கள். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அசிங்கமாக, இப்போ கூட ஒருத்தனை பிளாக் பண்ணேன் இன்றைக்கி கூட. அவ்வளோ கேவலமாக சில ஜென்மங்கள் எனக்கு கமெண்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கு. இதுங்கெல்லாம் ஒழுங்காக கமெண்ட் போட்டால் நான் ஏன் இதுங்களை பிளாக் பண்ண போகிறேன்? செல்வியோட டீமே மோசமான டீம், அவ்வளோ கேவலமான டீம். செல்வி எப்படியோ அப்படியே தான் அவரோட ஜால்ராக்கள். இந்த காண்டம்ஸ் தியரி இருக்குதே, இது மாதிரி இதுங்க ஊத்து விட்ட கதை இருக்கே உலகத்தில். யாருமே இந்த மாதிரி, அதாவது இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த 17 அன்னைக்கு போய் போட்ட காண்டம்ஸ் தான் இது. அது 13ஆம் தேதி இருந்ததுன்னா அது வேற ஒரு ஷேப்பில் இருந்திருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரத்தக்கரை படிந்த இதுவாக இருக்காது. ரத்தம் வந்து நம்மளே பார்ப்போம், ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு காஞ்சிடும். ரத்தம் வந்து நம்மளுக்கு எங்கேயா அடிபட்டுடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour அதில் வந்து அந்த ரத்தம் வந்து காஞ்சி போயிடும். அது 17ஆம் தேதி 4 நாள் 5 நாள் கழிச்சு ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்கூலில் பார்க்குறாங்களாம், ஒரு டஸ்ட்பினில் கடந்துதான் அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸு. எப்படிங்க இதெல்லாம் எப்படி நம்புறது நீங்கள் சொல்லுங்கள்? இவங்களே எடுத்துக்கிட்ட வீடியோஸ் தான் இதெல்லாம், இந்த கலவரக்காரர்களே எடுத்துக்கிட்ட வீடியோஸ் தான். இப்போ இவங்க சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும்? இப்போ எல்லாம் இந்த திராவிட மணி அனுப்பின ஆட்கள் தானே இவங்கெல்லாம். ஸ்கூலுக்கு தான் உண்மையாகவே நீதி வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு பொய்களை பரப்பி விட்டிருக்கிறார் செல்வி அவர்கள். இன்னும் கூட யூடியூப்பில் பொய் சொல்லின்னு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை. யாராவது பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க இல்லை கொலை பண்ணிட்டாங்களா டெய்லி மூஞ்சியை காமிச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா? நார்மலாக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு, இல்லை சாதாரணமாக ஏதோ ஒரு உடம்புக்கு நோய் வந்து செத்து போச்சுன்னா கூட எந்த அம்மா அப்பாவும் வந்து இவங்க வந்து எப்படி அந்த பொண்ணு செத்த அடுத்த நாள்லேருந்தே இந்த அம்மா வந்து வீடியோவில் தான் வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணி ஏதோ வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் இந்த கலவரக்காரர்களை தூண்டினதே செல்வி அவர்கள் தான்.
நல்ல பெண்கள் வந்து முக்கியமாக நிறைய பேர் வந்து பேசுவாங்க யூடியூப்பில். இப்போ அனுரா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கோ அவங்க வீடியோவில் வந்தாங்களா? வரல. அவங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தால் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க வீடியோஸ் போடுறதுனா கூட ஒரு 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி தான் கேப் இருக்குது. சம்டைம்ஸ் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கூட. அவங்க டெய்லியே வீடியோஸ் போட்டால் கூட அவங்க அப்பா இறந்த அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ பேசுறதில்ல. ஏன்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். அது நார்மல் டெத்தாகவே இருந்தால் கூட அது நம்மளை ரொம்ப பாதிக்கணும் பொழுது நம்ம யூடியூப்லேயோ இல்லை உட்காந்துட்டு மூஞ்சியை காமிச்சு பேசுகிறதே ஃபஸ்ட்டு அது நம்மளால் முடியாது. ஏன்னா அந்த துக்கம் அந்த அளவுக்கு தொண்டையை அடைச்சிருக்கும். அது பெத்த பொண்ணு அப்படின்னா இன்னும் மோசமாக இருக்கணும் சிச்சுவேஷன். இங்கே என்னடானா செல்வி அவர்களுக்கு யார் கூப்பிட்டாலும் இங்கே வாங்க பேட்டி எடுக்கணும் நீங்கள் வாங்கன்னா உடனே போய் நிற்பாங்க. இவங்களுக்கு உண்மையாகவே சோகம் இருக்கிறதா? உண்மையாகவே சோகமான ஒரு மனுஷி தானே இவங்க? டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்களா?